ஹலோ ட்ரேடர்ஸ், நம்ம நிஃப்டி பார்க்க போகிறோம். நிஃப்டி 50ல் வந்து நிஃப்டி 50 ஃபியூச்சர் கண்டினியூன்னு ஒன்று இருக்கும். நிஃப்டி 50 நார்மல் நம்ம சார்ட் எப்போவுமே எல்லாருமே பார்க்குற அந்த சார்ட் இருக்கும். நம்ம ரெண்டையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிஃப்டி 50 கண்டினியூவும் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பர் நம்மளோட லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் கான்செப்ட் படி இதான் நிஃப்டி 50யோட டே டைம் ஃப்ரேமில் இருக்கிற ஹோல் கீ லெவல்ஸ். ஸோ இதெல்லாம் இங்கெல்லாமே வந்து லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் நம்ம உங்களுக்கு நிஃப்டி இதுலேயும் காமிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருமே பார்க்குறதுல இது நிஃப்டி 50 ஃபியூச்சர் நான் காமிக்கிறது. ஸோ நிஃப்டி 50 ஃபியூச்சருக்கான கீ லெவல்ஸ் இது, அண்டு நிஃப்டி 50க்கான கீ லெவல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து டே டைம் ஃப்ரேமில் லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ஆன கீ லெவல்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து நோட் பண்ண வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் இருக்கிறோம். அங்கே வந்து நிஃப்டியோட நிஃப்டி ஃபியூச்சர்லேயே நான் காமிக்கிறேன். இந்த 23,400 அப்படிங்கிற அந்த ஜோனில் ஆல்ரெடி நம்மளுக்கு லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. அதை ரீடெஸ்ட்டும் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து அப் அண்ட் கன்ஃபார்மும் பண்ணியிருக்கு மேலே. இப்போ அதை வந்து ஒரு எகெயின் வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்துருக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த 23,400 இந்த ஜோனை வந்து விடாது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இங்கேருந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இங்கே நிஃப்டிலேயும் பார்த்தீங்கன்னாலும் சரி, இதுலேயும் பார்த்தீங்கன்னா சொல்லலாம், நிஃப்டி 23,400 to 350 அந்த ரேஞ்சில் இருக்கும். எப்போவுமே வந்து நிஃப்டி வந்து நம்ம பார்க்குற அந்த நார்மல் நிஃப்டி சார்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு ஜோனாக ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அது ஒரே இடத்துல கரெக்டாக அக்யூரஸாக வந்து சப்போர்ட் எடுக்காது. பட் நிஃப்டி 50 ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக சப்போர்ட் எடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம ரெண்டையும் பார்க்குறோம். இதில் வந்து 23,400 இப்போ சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு நேராக வந்து 24,200 தான் வந்து நம்மளோட நெக்ஸ்ட்டு கீ லெவல்ஸ். ஸோ அங்கேருந்து வந்து 24,700 750 700 அந்த ரேஞ்சுக்கு. ஸோ இது வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. பட் இங்கேருந்து கூட ஃபால் ஆகலாம். ஏன்னா அங்கே ஒரு லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் அங்கே வந்து டவுன் நடந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணால் தான் நம்ம மேற்கொண்டு போக முடியும். பட் இது வரைக்குமே நம்ம இது வரைக்கான அப்போ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து 24,200 24,800 நியர்பை 700 800 வரைக்கும் நம்மளுக்கு வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் நம்ம எடுக்கணும். அதை வந்து நம்ம வழக்கம் போல் 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம எடுக்கலாம். ஏன் நம்ம வந்து ரெண்டையும் பார்க்கணுன்னு சொன்னால், இங்கே பாருங்களேன், நிஃப்டி 50ல் இதில் பார்த்திங்கன்னா மேலே வந்து 26,300 to 50 அந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா அங்கேருந்து சடனாக ஃபால் ஆன மாதிரி காமிக்கும். பட் இதே வந்து ஃபியூச்சர் கண்டினியூவில் பார்த்திங்கன்னா அங்கே மேலே வந்து எக்ஸஸாக கொஞ்சம் க்ரீன் போயிருக்கும். அதாவது லைக் வந்து நம்ம அங்கே பையர்ஸ் இருந்த மாதிரியும் அதுக்கப்புறம் தான் அதை டாமினேட் பண்ணி செல்லர்ஸ் வந்த மாதிரியும் காமிக்கும். ஸோ 26 ஆனால் ரேஞ்சு பார்த்திங்கன்னா சேம் வந்து உங்களுக்கு வந்து 26,200 அந்த 250 to 300 அந்த ரேஞ்சில் தான் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். பட் இருந்தாலும் வந்து நம்ம அதையும் பார்க்குறது கொஞ்சம் நல்லது. ஸோ அதனால தான் நம்ம ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அதுக்கு மேலே வந்து போனால் மேபி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகலாம், ஒரு 800 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகலாம் ரேலி. அதுக்கு மேலே போகுமான்னு எனக்கு தெரில. பட்டு ரெண்டையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேளை நம்ம ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஒரு 27,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து லிக்விடிட்டி எங்கே இன்ஜெக்ஷன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம ரீடெஸ்ட்டில் தான் நான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து யார் வந்து ஃப்யூச்சர்ஸில் அமௌண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த கீ லெவல்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். இன்ட்ராடே பண்ணுறவங்க சேம் இதே கான்செப்டை வந்து நீங்கள் லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் கான்செப்ட் வந்து சேம் வந்து நீங்கள் 5 மினிட்ஸ்லேயோ இல்லை 15 மினிட்ஸ்லேயோ பார்த்து தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் ஏன் வந்து நிஃப்டி 50 ஃபியூச்சரையும் இதையும் சேர்ந்து கம்பேர் பண்ணி பார்க்க சொல்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இதே வந்து பார்த்திங்கன்னா 21,900 கிட்ட பாருங்களேன். ஃபியூச்சர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்திருப்பான். டில் எப்போன்னா நம்ம அந்த மார்க்கெட் ஃபால் ஆச்சு பார்த்திங்களா, அந்த நம்ம எலெக்ஷன் டைமில் அப்போ கூட பார்த்திங்கன்னா அது பெர்ஃபெக்டாக எடுத்திருப்போம். பட் இதே வந்து நார்மல் ஃபியூச்சரில் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸஸாக வந்து செல்லாக இருக்கும், அப்புறம் பையாக இருக்கும். ஸோ அங்கனக்குள்ளே வந்து சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே வந்து அந்த கேண்டில் க்ளோசிங் நடந்திருக்காது. வெளியே முன்னாடி பின்னாடி அது ஒரு ஜோனா. இதில் ஜென்ரலாக வந்து ஒரு ஜோனாக தான் நம்ம மார்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் நிஃப்டி 50 ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்யூரஸியாக வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும்.
லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ஆன பாயிண்ட்டை கரெக்டாக வந்து அது ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது. இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக வந்து போயிட்டு வரும். ஸோ ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணுறது நம்மளுக்கு நல்லதுங்கனால நம்ம ரெண்டையுமே கம்பேர் பண்ணுறோம். ஸோ அதுக்கான கீழே வந்து லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ஆன கீ லெவல்ஸ் வந்து கீழே இருக்குது. அடுத்ததெல்லாம் ரொம்ப ஃபாலோ ஆச்சுன்னா 20,000 அதுதான் வந்து நம்மளோட அங்கே தான் லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போதைக்கு நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு தேவையானது இப்போ இருக்கிற அந்த ஜோன் மட்டும்தான். இப்போ நம்ம நிஃப்டி 50 வந்து 15 மினிட்ஸில் பார்க்கலாம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நம்ம ஃப்யூச்சரில் வந்து பார்க்குறோம். ஃப்யூச்சருக்கான டைம் ஃப்ரேம் இது. அண்ட் இது நிஃப்டி 50 நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ப்ரீவியஸாக வந்து நம்ம சொன்ன மாதிரி சப்போர்ட் எடுத்துகிட்டு அதை ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி 50 ஃப்யூச்சர்லேயும் பார்த்திங்கன்னா அதுவும் பர்ஃபெக்டாக சப்போர்ட் எடுத்து இப்போ ரீடெஸ்டிங்கில் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து அப் ட்ரெண்ட், இஃப் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா, ஸோ அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் வந்து கரெக்டாக வந்து இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு 23,600 அந்த ஜோனில் இருந்தால் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்போ வந்து 23,600 அந்த ஜோனை வந்து ஒரு 15 மினிட்ஸில் பிரேக் பண்ணுதோ, ஸோ அங்கேருந்து நம்ம அப் ட்ரெண்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சேம் வந்து நிஃப்டி 50 ஃப்யூச்சர்லேயும் அந்த 15 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இதில் வந்து 23,700 ரேஞ்சு பக்கத்தில் வருது ஹை. ஸோ அதில் 600 வந்துச்சு, இதில் கொஞ்சம் 700 அந்த ரேஞ்சுக்கு வருது. பட் எப்படி இருந்தாலும் வந்து சேமாக ஒரே மாதிரி தான் அது பிரேக் ஆகும்போது நடக்கும். நம்மளுக்கு தேவை என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்விங் ஹை, அந்த ஸ்விங் ஹையை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நெக்ஸ்ட் வந்து லெவல் வந்து 23,800லேருந்து 850 அந்த ஜோனில் இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா 24,100 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே ஃபஸ்ட் லெவல், அடுத்து வந்து 24,100. ஸோ இங்கேயும் வந்து நம்மளுக்கு வந்து போகும். ஸோ அப்படியே வந்து நம்ம அப் ட்ரெண்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இங்கேருந்து. அண்ட் அதே மாதிரி என்ன தான் வந்து நம்ம சார்ட் வரைஞ்சாலும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 15 மினிட்ஸில் ரீடெஸ்ட் ஆனால் மட்டும் தான் நம்மளுக்கு என்ட்ரி. எதுனாலும் வந்து ரீடெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எடுக்காதீங்க. அது பிரேக் ஆகிற டைமில் எடுக்கிறதோ, இல்லை அவசரப்பட்டு மேலே போகிற மாதிரி தெரியுதுன்னு எடுக்கிறதோ, ஐயோ ரொம்ப மேலே போயிடுச்சுன்னு வருத்தப்படுறதோ வேணாம். வரும், கண்டிப்பாக வரும். வந்து ரீடெஸ்ட் கொடுத்தா மட்டும் என்ட்ரி எடுங்க. தேங்க்யூ.